வெண்பொங்கல், வேர்க்கடலை சட்னி, உளுந்து வடை. உளுந்து வடைக்கு வந்து ஊற வைக்கும் போது இது நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ காலையில் ஊற வச்சு அரைச்சாலும் வேற பார்த்தாது. அது ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் பிடிக்காது, வடை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது ஊற வச்சது வடைக்கு. ஓகேவா? இது வந்து அரிசி. எதுக்கு? இட்லிக்கு அரிசி ஊறு. இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுக்க உளுந்து. சில்லுன்னு இருக்கு உளுந்து. இது இட்லிக்கு. இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் இதான். தண்ணியா கரைச்சா தோசை, கெட்டியா ஊற்றினா இட்லி. அவ்வளோதான். வெயில் இடத்துல தனித்தனியாக பிரிச்செல்லாம் அரைக்க முடியாதுங்க. ஒன்னா அரைச்சி வச்சு தனித்தனியாக பிரிச்சிடணும். சரியா? இது எதுக்கு ஊறுதுன்னா வெண்பொங்கல். பாசிப்பருப்பு பச்சரிசி வெண்பொங்கலுக்கு. காலையில ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சோன்னே எல்லாத்தையும் 4 விசில் விட்டுற இடத்துல 2 விசில் விட்டா போதும். ஓகேவா? இது என்ன ஊறுது? அவுள். அவுள் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு மாவு அரைச்சாலும் மாவுன்னு அரைச்சாலே அவுளை ஊற வச்சு பாருங்க பழக்கமாயிடுச்சு.